அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சா தட்சிணாமூர்த்தி, தோல்நோய், அழகுக்கலை, பால்வினை நோய் மற்றும் தொழுநோய் மருத்துவர். நான் ஒரு தோல்நோய் மருத்துவரை தாண்டி பால்வினை நோய் மருத்துவர் அப்படிங்கிறதுலையும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எல்லா விஷயங்களையும் இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா கூட நம்ம வெளிப்படையாக டக்குன்னு நம்ம சொல்லிவிடுவோம். இல்லை ஒரு சர்க்கரையை சொல்லிவிடுவோம், அல்லது உயர் ரத்த அழுத்தத்தை சொல்லிடுவோம். பெரும்பாலும் பால்வினை நோய்களை பற்றி வெளியில் சொல்லுவதற்கு தயக்கமாக இருக்கும். ஆனால் பால்வினை நோய்களுமே கூட மற்ற நோய்களைப் போல ஒரு நோய் அப்படிங்கிற அந்த புரிதலை சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டியது பால்வினை நோய் மருத்துவராகவும் இருக்கக்கூடிய, அதாவது செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அதை பற்றி படித்திருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டியாக இருக்கக்கூடிய எனக்கும் மிக முக்கிய கடமை என்று கருதுகிறேன். அதே போல் இந்த சமூகத்திற்கும் அறிவியல் அறிந்த, அதன் உண்மைகளை அறிந்த சமூக ஆர்வலர்களுக்கும் அறிவியலின் பால் செயல்படக்கூடிய மனிதர்களுக்கும் பால்வினை நோய்களும் மற்ற நோய்களைப் போல ஒரு நோய்தான் என்று அறிவுறுத்த வேண்டிய, அந்த அறிவியலை பரப்ப வேண்டிய கடமை இருப்பதாக உணர்கிறேன். நான் கிட்டத்தட்ட தஞ்சை மருத்துவக் கல்லூரி, அதே போல் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, அதே போல் சென்னை மருத்துவக் கல்லூரி, அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை, இப்படி 3 இடங்களில் படித்திருக்கிறேன், பணிபுரிந்திருக்கிறேன். அந்த நேரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோயாளி எப்போ அதிகமாக அதிர்ச்சியாகவும் ரொம்ப ஒரு பரபரப்புக்கும் ரொம்ப டென்ஷனாகவும் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப பதற்றத்துக்குள்ளாவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நோயாளி பால்வினை நோய் குறித்த அந்த ஒரு அறிகுறிகளோடு ஒரு ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்கு அவர் அனுப்பியிருக்கிற அந்த நொடி, அந்த ரிசல்ட் வர்ற வரைக்குமான அந்த நொடி, அந்த முகத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவரமே, ஒரு பூகம்பமே, ஒரு சுனாமியே, மிகப்பெரிய அதிர்ச்சியாக அந்த முகத்தை நம்ம பார்க்க முடியும். இதை வேறு எந்த நோய்க்கும், ஏன்னா கரோனாவில் பார்த்துருக்கேன், நோயாளிகளை கரோனாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதே போல் ஒரு ஐசியூவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இது மாதிரி பல்வேறு தீவிர சிகிச்சை பிரிவுகளெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு டயபெட்டிஸ், அதே போல் ஒரு கரோனா அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிர்ச்சியை தாண்டி இந்த ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடிய அந்த மனிதர்களுடைய முகம் பெரிய கலவரத்துக்கும் பெரிய பதட்டத்துக்கும் இருக்கும். காரணம் இன்னும் கூட அந்த ஹெச்ஐவி அப்படிங்கிற அந்த நோய் குறித்து சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டிக்மா தான். அப்படி வந்துருச்சு அப்படின்னா அது பால்வினை நோயால் மட்டும்தான் வந்திருக்கும், இவன் ஒரு தவறான மனிதன், ஒழுக்கக்கேடான மனிதன் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் பொதுமக்களிடையே இன்னும் நிலவுறது கூட மிக முக்கியமான ஒரு காரணம். அடுத்து ஹெச்ஐவி நம்மளுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம். இன்று உலக எய்ட்ஸ் நோய் தினம். டேக் த ரைட் பாத்ஸ், உரிமையின் பாதையில் என்பது தான் இந்த எய்ட்ஸ் உலக தினத்துக்கு முக்கியமான கருதுகோள். அதாவது உரிமையின் பாதையில் ஒவ்வொருவருடைய உரிமையை மதிக்கணும், அவங்களுடைய சுதந்திரத்தை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய கருதுகோள். ஸோ தடுப்பதற்கான வழிகள் தான் மிக மிக முக்கியமானது. அதுக்கு முன்னாடி எப்படி பரவுதுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு பாதுகாப்பற்ற உடல் உறவு மூலமாக பரவலாம், அல்லது தாய் எய்ட்ஸ் நோயாளியாக இருந்தாங்கன்னா கருவுக்கு பரவலாம், அதாவது குழந்தைகளுக்கு பரவலாம். அதே போல் ஒரு நீடில்ஸ் இருக்குது, அதாவது ஊசிகள் மூலமாக பரவலாம். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம பல பேர் யூஸ் பண்ணுறதுனால ஒருத்தருக்கு இருக்குது, அதை பல பேர் யூஸ் பண்ண ட்ரக் அடிக்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு வரலாம். அப்புறம் ஒரு மென் செக்ஸுவல் வித் மென், அதாவது ஆண் உடலுறவு, அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக கூட அதிகமாக வர்றதாக நம்ம அறிவியல் சொல்லுது. எப்படி நம்ம தடுக்க முடியும்? முதல் விஷயம், அதை பற்றிய ஒரு தெளிவான அறிவு, தெளிவான விழிப்புணர்வு. ஹெச்ஐவினா என்ன, அது எப்படி பரவுது, எப்படி தடுக்க முடியும், அதற்கு மருந்துகள் உண்டா அப்படிங்கிறது தான். எப்படி பரவுது அப்படின்னு சொல்லிட்டேன், அதை எப்படி தடுக்க முடியும்? பாதுகாப்பான உடலுறவு தான் ரொம்ப, ஒரு சேஃபர் செக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதில் காண்டம் போன்ற விஷயங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறேன். நம்ம பார்க்குறோம், அதாவது ஒரு காண்டம் வைக்காமல் செக்ஸ் வச்சுட்டா நல்ல திருப்தியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிமிஷம் அந்த ஒரு பரவச உணர்வு பல பேருடைய வாழ்க்கையை
புரட்டி போட்டுக்க உங்களுடைய உயிரிழந்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு அறிவு கொண்டு பாதுகாப்பான உடலுறவு ரொம்ப முக்கியம். அதே போல் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற உடலுறவு ஏற்பட்டு எதுவோ நம்மளுக்கு இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஹெச்ஐவியாக இருக்கணும்னா உடனே பரிசோதிச்சுக்கொள்ளணும். அதில் தயக்கமே படக்கூடாது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா தாயிலிருந்து கருவிற்கு உண்டாகக்கூடியதை தடுக்கிறதுக்கு பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் நம்ம ஆரம்பத்திலேயே கர்ப்பமாக இருக்கும்போதே நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு இது. ஸோ வந்துடுச்சு, அதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா, இதையும் மீறி வந்துடுச்சு அப்படின்னா அதை எப்படி தடுக்க